ஒரு 3 வாலிபர்களுக்கு போட்டி வச்சாங்க. 1000 மீட்டர் உயரத்தில் இருக்க மலையை யார் ஏறுறாங்களோ அவங்களுக்கு பரிசு. 3 வாலிபர்களும் நான் ஏற போகிறேன் கொஞ்சம் தயாராகிட்டாங்க மலை மேலே ஏறுறதுக்கு. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி இந்த மலை மேலே ஏற தம்பி, நிறைய மரம் செடி கொடி இருக்குது, அந்த பக்கம் அந்த சைடு மலைப்பாம்பு அடிக்கடி போய் கிராஸ் ஆகிறத நான் பார்த்துருக்குறேன், தேள் வரும், அதனால் நீ ஏறாத, ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சி உனக்கு என்ன கிடைக்க போகுது, அதெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லவும், இல்லை நான் போய்தான் செய்வேன்னு சொல்லி 3 பேர் என்ன செஞ்சாங்க, மலை மேலே ஏற போனாங்க. ஒருத்தர் ஏறினானா, ஏறும்போது இன்னொருத்தன் சொன்னானே, டே மலைப்பாம்பு வரும் பார்த்து ஏறுறா, தேள் வரும் பார்த்து ஏறுறா அப்படின்னு சொல்லி ஏறிட்டே போனாங்களாம். என்னடா பயன்படுத்திக்கிட்டு இருக்க, வேணாண்டா எதுக்கடா அந்த பரிசை வாங்கிட்டு என்ன இறங்கிறேன்டா. அப்போ 100 மீட்டரில் ஏறினவன் இறங்கிட்டான். அப்புறம் இன்னொருத்தர் 200 மீட்டரில் ஏறினான், அவனும் பார்த்தான், பாத்திரா அந்த பக்கம் தான் பாம்பு வரும் அப்படின்னு கீழே ஒருத்தன் கத்தியான். உன்னை என்ன பண்ணிட்டான், அவனும் இறங்கிட்டான். ஆனால் ஒருத்தன் மட்டும் வேகமாக ஏறி மலையில போய் உச்சியை பிடிச்சிட்டான். எல்லாம் சொன்னாங்களா, எப்பறம் ஒரு ஆள் மட்டும் மேலே ஏறினா, 2 பேரும் இறங்கிட்டாங்க, பயந்தாங்களும் இறங்கிட்டாங்க, அவங்க மட்டும் எப்பறம் ஏறினா, அழகாக ஏறிட்டானே பரவாயில்லையே அப்படின்னாங்க. அதுக்கு ஒருத்தர் சொன்னானா, அவனுக்கு காது கேட்காது, அவன் செவிடு, அதனால ஏறிட்டான் மேலே, பரிசு வாங்கிட்டா அப்படின்னாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது என்ன அங்கே போகாத இங்கே போகாத, அவன் அப்படி இவன் இப்படி, அந்த குடும்பம் இப்படி இந்த குடும்பம் இப்படி, அந்த வேலை இப்படி இப்படி ஏதாவது நிறைய பேர் உன்னை சொல்லுவாங்க. அப்படி என்ன செஞ்சிருந்து செவிட மாறிடணும். கர்த்தர் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், கர்த்தர் எப்படி செய்ய சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத கேட்டு கரெக்டாக போயிட்டே இருக்கிறீங்க நீங்கள்.